மருத்துவர் சொன்ன தேதி வந்துருச்சு, ஆனாலும் பிரசவ வலி வரவே இல்லை. சுகப்பிரசவம் தான் வேணும் என விழிப்புணர்வு இல்லாமல் வர மறுத்த கர்ப்பிணி. வயிற்றுக்கு குழந்தை முக்கியம், தாய்க்கு தொந்தரவுனா என்ன பண்ணுவது? ஸ்கேன் பார்த்துட்டு சப்போஸ் ஸ்கேன்ல இன்னொரு 15 நாள் டைம் கிடக்கு அப்படின்னு ஸ்கேன்ல வந்துருச்சுன்னா அதே 108 கொண்டு நீங்க விட்டுறோம். சரியா சொல்லி நார்மலா இருந்தா ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகப்பிரசவ தேதி மருந்து போட்டா வலி வரும்பா. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள பர்கூர் மலைப்பகுதி சோழக்கண்ணை பழங்குடியின கிராமத்தை சேர்ந்தவர் 20 வயதுடைய ஜோதி. கணவர் பொம்மிரான் கட்டிட கூலி வேலை செய்து வரும் நிலையில் ஜோதி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தார். பர்கூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ சிகிச்சை பார்த்து வந்த நிலையில் மருத்துவர்கள் 3ஆம் தேதி பிரசவ நாள் என குறிப்பிட்டு அனுப்பி வைத்தார்களாம். ஆனால் பிரசவ தேதியான 3ஆம் தேதி முடிந்தும் அந்த பெண் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வராததால் இது குறித்த தகவலை தலைமை மருத்துவ குழுவினரிடம் தெரிவிக்க, இதனால் அதிர்ச்சியடைந்த மருத்துவ குழுவினர் தீவிரமாக விசாரித்து ஜோதி அவரது தந்தை வீடான தேவர் மலைக்கு சென்று விட்டார் என்ற தகவல் அறிந்து அங்கு நேரடியாக சென்று ஜோதி மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வழியாக சம்மதிக்க வைத்து 108 ஆம்புலன்ஸ் மூலமாக அந்தியூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்து அறுவை சிகிச்சை மூலமாக ஜோதிக்கு பிரசவம் முடிந்து அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த பெண்ணுக்கு தனக்கு சுகப்பிரசவம் தான் ஆக வேண்டும் என அந்த பெண்ணாகவே விழிப்புணர்வு இல்லாமல் மருத்துவ ஆலோசனைகளை மீறி சிலரின் வேண்டாத ஆலோசனைகளை நம்பி அப்படி இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. தற்போது தாயும் சேயும் நலமுடன் உள்ளதாக மருத்துவர்கள் கூற அப்பகுதி மக்கள் மிக மகிழ்ச்சியடைந்து மருத்துவ குழுவினருக்கு நன்றி கூறினர்.